Hello friends, welcome to Frida's Foodie Finds. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்டைக்காயோட பிசு தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்டைக்காயை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் தக்காளி கூடயே நம்ம வெண்டைக்காவை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம் இது 3மே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கருவேப்பிலையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சிம்மிலே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கான ஒரு பக்குவம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்து கூட இந்த குழம்பு வச்சு பப்படம் பொரித்து வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.